Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து 36 பாடி சைஸ் உள்ளவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் புதிய உறவுகள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு கொடுக்குமாறுன்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து துணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கரை பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கரை பகுதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம துணி வந்து சைஸ் பண்ணுறதுக்காக விட்டுட்டு 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கீழே மடித்து அடிக்கிறதுக்காக தையலுக்கு நான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 14 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். 13 அப்படிங்கிறது போதுமானது தான். பட் அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வச்சுக்கலாம். 14 அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி 14 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஸ்கேலை வச்சு லைன் மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு கொடுப்பீங்களா இல்லை 1/4 இன்ச்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தையலுக்கு கொடுக்கக்கூடிய அளவை கொடுத்துருங்க. நான் 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்காக விட்டுருக்கேன். ஸோ இனி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது 36 பாடி சைஸ் உள்ளவங்க நல்லாவே அகலமாக நல்லா ப்ராடாக போடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் 3.25 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். முன்பக்கமாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா 3.25. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 2.5 அப்படிங்கிறது காமனாக நம்ம கொடுக்கக்கூடிய அளவு. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்தமாகவே நமக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். இனி நம்ம வந்து பார்த்தோன்னா கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 9.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அவங்களோட விருப்பத்தை பொறுத்து ஒரு சில பேர் வந்து 7 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி போடுவாங்க. கழுத்து இறக்கம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கேலை வச்சு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் கழுத்தோட அகலம் 3.25 இன்ச்சுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெடி அளவு 3.25 இன்ச்சு, அதுக்கு முன்னாடி தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருந்தோம். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கும் சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அடித்து திருப்பணும் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் தையலுக்கு இல்லை ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் வந்து கம்பல்சரியாக விடணும். ஸோ நிறைய பேர் அந்த மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரெடி அளவுலேயே நீங்கள் வந்து தையலுக்கு விடாமல் ரெடி அளவுலேயே கட் பண்ணி தைச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் கழுத்து வந்து ரொம்ப அகலமாக போயிடுச்சு, லூஸாக இருக்குது, நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கழுத்து லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போது ஆம்ஹோலோட இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச் வந்து பார்த்தோன்னா இதில் நான் வைக்கிறேன். ஸோ ஒரு மார்க்கிங் வந்து இதில் பண்ணிவிட்டு எல் ஸ்கேல் வச்சு நம்ம கோடு வந்து போட்டுக்கலாம். எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரியும் கோடு போட்டுருங்க. மேலே தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் ஆம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அழகாக கர்வ் லைன் வந்து வேணும்னா போட்டுடலாம். இப்போது இதோட ஹைட் நம்ம இறக்கணும் பார்த்தீங்களா, 5.25 இறக்கியிருந்தோம். அதோட மிட் பாயிண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து விடுவோம் பார்த்தீங்களா. அந்த லைனையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கள் பாடி மெஷர்மெண்ட், நம்மளோடது பாடி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 36 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 9 இன்ச்சு அப்படின்னு கிடைக்கும். 36 நீங்கள் 4ஆல் வகுக்கணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்கிறது கிடைக்குது.
ப்ளஸ் 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பாடி லூஸ்க்காக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து டைட்டாக அப்படி ஃபிட்டிங்காக போட முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து பாடி லூஸ்க்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது ஃபார்முலாவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்பர் செஸ்ட் உங்களுக்கு என்ன ரவுண்டு வந்திருக்கோ அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடி லூஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 9 + 1 10 இன்ச்சஸ் வருது. அந்த ஃபோல்டிங் ஏரியாவிலேருந்து நம்ம அந்த 10 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த கர்வ் லைன் வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்டு வந்து நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு ஹிப்பு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு அது பாதியாக போடும்போது 15ன்னு கிடைக்கும். அதில் பாதி நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7.5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 7.5 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கிறதுக்காக. நமக்கு சப்போஸ் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸஸாக தையல் கொடுத்துட்டு பிரித்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த லைன் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து பாருங்கள் ரெடி அளவு. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக விட்டிருக்கக்கூடிய அளவு. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரவுண்ட் நெக் வைக்கலாம், இல்லை யூ ஷேப்பில் வைக்கலாம். நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துடலாம். நம்ம மார்க் பண்ணதுலேயே பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இனி நம்ம வந்து பாருங்கள் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு ரெடி அளவு இருக்கக்கூடிய அந்த இடத்துல சின்னமாக அர்க்காத் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேர் அப்படி ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கணும். ஸ்லீவுக்கு அந்த துணி உங்களுக்கு எப்படி மடித்து போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போது இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்ருங்க. கீழே நான் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது. அதை சைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது நமக்கு லைனிங் அப்படிங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம மடித்து திருப்புறதுக்கு போதுமானது. ஸோ இதோட ஹைட்டு நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஹைட்டு 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச்சு. இதே அளவை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போது நம்ம ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பன் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சு. அதில் பாதி 6 இன்ச்சு அப்படிங்கிறது ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஸ்லீவுக்கு நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுக்கணும். அதை நான் லைன் போட மறந்துட்டேன், போட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருந்து தான் நான் வந்து ஒரு 3 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இறக்கியிருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா அந்த கேப்பு கைட்டுன்னு சொல்லுவோம் ஸ்லீவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 இன்ச்சு. அதில் பாதி நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 இன்ச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த 8 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா 8 இன்ச்சு. அதில் பாதி நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு 16 இன்ச்சு. அதில் பாதி நமக்கு 8 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அது எதுக்காகன்னா அந்த ஸ்லீவோட அந்த கர்வ் லைன் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கர்வ் லைனே
இறக்கி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். நிறைய பேர் பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோல்டிங் நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஸ்லீவுக்கு கர்வ் மாதிரி வளைச்சி அங்கேருந்தே கொண்டு போயிடுறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்லீவ் சுருக்க வர்றது, டைட்டாக இருக்கிறது, துணி தூக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் வருது. இப்போ அந்த ஸ்லீவுக்குமே வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்கேல் வந்து வந்துருச்சு, அந்த கர்வ் லைன் போடுறதுக்கு ஸ்கேல் வந்து இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த கர்வ் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆர்ம் ஹோல் லைன் அந்த இதையும் ஸ்லீவோட இந்த கர்வ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல இதையும் வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் பேக் சைடு இருக்கிறதா நமக்கு வந்து கரெக்டு. ஸ்லீவில் உங்களுக்கு வந்து ஏதாவது எச்ச கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 36 இன்ச்சு சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஜஸ்ட்டு ஒவ்வொரு பாடி இருக்கவங்களை பொறுத்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். இந்த ஸ்லீவ் போர்ஷனை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அந்த கர்வ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பேக் இதுக்கு வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஸ்லீவை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து அந்த கர்வ் லைன் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கர்வ் லைன் மாதிரி கொடுத்து குடஞ்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்தாக இருக்கவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த முன்பக்கம் வந்து அந்த ஸ்லீவில் வந்து எந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லைட்டாக குடஞ்சி எடுக்கிறது. ஸோ லைட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், ரொம்பவும் வந்து டிஃபர் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா சென்டரில் நமக்கு வந்து ரெடி அளவுகள் எல்லாத்துலேயும் வந்து அர்க்காத் வந்து கொடுத்துடுங்க. இப்போ நம்ம வந்து பேக்கு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் நான் வந்து போடுறேன். கிராஸ் கட் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் எப்படி வந்து போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள் இந்த பேக் பார்ட் நம்ம கட் பண்ண இது நம்ம வந்து அப்படியே இந்த கிளாத்தை வந்து தூக்கி இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்க இடத்துல போட்டுடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் அந்த ஆர்ம் ஹோல் லைன் வருது பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல கரெக்டாக இறங்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஷோல்டர் ஒரு மார்க்கு, கழுத்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அகலம் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் பகுதியில் அப்படியே நீங்கள் வந்து டாட் டாட்டாக போட்டு பேக் பார்ட்டில் ஸோ இதுதான் வச்சு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இனி நம்ம முன் பக்கத்தில் கழுத்து வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணலாம். கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டருக்கும் தையலுக்கு விட்டுருக்கோம் அளவு. ஸோ அதில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இவங்க கழுத்து வந்து நல்லா கொஞ்சம் முன்பக்கம் இறக்கமாகவே இருக்குது. ஸோ 7.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட இறக்கம் நான் வந்து கொடுக்குறேன் முன்பக்கத்துக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இதை வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் போட்டுருங்க. கழுத்தோட அகலம் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெடி அளவு 3.25 கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ 2.25 இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கலாம். நெக்கு என்ன டிசைன் நமக்கு வேணுமோ அந்த டிசைன் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் நெக்கு இல்லை யூ ஷேப், ரவுண்ட் ஷேப், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நான் வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு வி நெக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், டைமண்டில் வர மாதிரி. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த டாட் போர்ஷன் மார்க் பண்ணுறதுல நிறைய பேர் டவுட்ஸ் வந்து நிறையா கேட்குறீங்க. ஸோ அது எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது அப்படின்னு தெரிலன்னு கேட்குறீங்க. கரெக்டாக நம்ம இந்த ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் கரெக்டாக அந்த நெக்கிலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி வச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா ஷோல்டரில் தையலுக்கு, அதுக்கப்புறம் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்குன்னு எல்லாம் சேர்த்து
14 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன் ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுறாதீங்க. ஷோல்டரில் இருந்து கரெக்டாக நான் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறது 14 இன்ச்சு ஹைட்டில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இவங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட், அந்த ஏபிஎக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 11 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த டாட்டோட ஹைட்டு இதெல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருந்து அகலத்தில் ஒரு 4 இன்ச்சு வர மாதிரியும் ஹைட்டு நம்ம அந்த சென்டர் மார்க் பண்ண பார்த்திங்களா, அது வந்து டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் தையலுக்கும் சேர்த்து, ஓகேங்களா, எவ்வளோ தையலுக்கும் சேர்த்து 2.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டாட்டோட ஹைட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, 14 இன்ச் ஹைட்டில் வச்சு ஒரு ஹரிசாண்டலில் ஒரு லைன் போட்டோம். அதில் ஃபோல்டிங், அதாவது இந்த ஐ ஹூக்கு கட்டுற பகுதி இருக்குது பார்த்திங்களா, ஹூக் பட்டி கட்டுற பகுதி, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த கழுத்து பகுதியிலேருந்து அந்த டாட் வந்து ஸ்ட்ரைட்டாக எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த 1 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி, கழுத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி அதுலேருந்து டேப்பை நீங்கள் கரெக்டாக உங்களோட ஹைட்டு, ஃப்ரண்ட் ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வரும். இப்போ நம்ம அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஹூக் பட்டி சைடு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கும் இப்போது டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 36 இன்ச் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த ஹூக் பட்டி ஃபோல்டிங்லேருந்து நான் வந்து ஒரு 3 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எதுக்காகனா அந்த டாட் நம்ம பிடிக்கிற இடம் வரும் பார்த்தீங்களா, அந்த இடம், அதுக்காக நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இதில் இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த 3 இன்ச் மார்க் பண்ணி கிராஸாக ஒரு கோடு போட்டோம் பாருங்கள், அதுலேருந்து 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச்சில் மார்க்கிங்னு சொல்லி இப்போ 3 மார்க்கிங் வந்து போட்டிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா மெயின் டாட்டு. ஸோ அந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா நமக்கு மெயின் டாட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே நமக்கு வந்து எவ்வளோ ஏற்றணும் இன்ச்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாட்டை வந்து பார்த்தோன்னா லைட்டாக இப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோடு மாதிரி கரெக்டாக ட்ரையாங்கிளில் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது எதுக்காகனா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுத்துர்லாம். ஆனால் நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அந்த டாட் வந்து பிடிக்கும்போது கரெக்டாக முக்கோணமாக வரமாட்டேங்குது, ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள், இந்த நம்ம வந்து இந்த லைனை வந்து வரைஞ்சிட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 14 இன்ச்சில் வந்து ஒரு லைன் வந்து ஹரிசாண்டலில் மார்க் பண்ணியிருந்தோம். அதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே சைடில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுவோம்லே அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு மேலே மார்க்கிங் பண்ணிவிட்டு மெயின் டாட்டில் இருந்து அந்த லைன் அப்படியே கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கரெக்டாக தையலுக்கு எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதுக்காக தையலுக்குன்னு சொல்லி தனியாக விட வேண்டாம், நம்ம வரைஞ்சதுலேயே அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி சைடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோலில் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்தோன்னா குழிவாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் லைனில் குழிவாக கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் போட்டிருக்கேன். ஸோ டாட் வந்து நம்ம மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ க்ராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து க்ராஸ் கட்டிங்கை சொல்லித்தரேன்.
ஸோ இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த வளைவு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம இந்த மெயின் டாட்டில் வந்து பாருங்கள், அந்த வி ஷேப்புக்கு வருது பார்த்தீங்களா அந்த துணி, அது வந்து எதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோன்னா கரெக்டாக நம்ம பிடிச்சி அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வரணும், அந்த ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறக்காக தான். அது வந்து தையலுக்கு உள்ளே போயிடும். ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், மெயின் டாட்டில் இருந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து சைட் டாட் மார்க் பண்ணுறக்காக இந்த ஃபோல்டிங் ஏரியாவிலேருந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி மெயின் டாட்டில் இருந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது ஆர்ம் ஹோல் டாட்டுக்காக. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்டுடலாம். நீங்கள் இந்த மெயின் டாட்டையும் சைட் டாட்டையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாவே ஆர்ம் ஹோல் டாட்டுக்கு துணி வந்து தன்னைப்பால் அந்த கப்பு ஷேப்பை நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா அந்த ஆர்ம் ஹோல் டாட்டுக்கு அந்த துணி பிடிக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு வந்து உட்காந்துரும். ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு. ஸோ இது இன்னும் கட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இனி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி போர்ஷன் வந்து கட் பண்ணலாம். பட்டி போர்ஷன் வந்து எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கப் ஷேப்பு டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பட்டி வந்து நமக்கு தேவையானது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து தைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக உட்காரும். ஏன்னா நிறையா பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டி வந்து ஒரு ஷேப்பில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நான் ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக வர மாட்டேங்குது, பேக்கும் ஃப்ரண்ட்டும் சம்மந்தமே இல்லாமல் வருது அப்படின்னு நிறையா சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வராது. ஸோ நான் வந்து இப்போது நார்மலாக பட்டிக்கு எடுக்கக்கூடிய துணி அகலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 இன்ச் எடுத்திருக்கேன், உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இப்போது நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது எப்படி வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் வீடியோவோட ப்ளவுஸுக்கு ஸ்டிச்சிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நீங்கள் நிறைய எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நான் கட்டிங் மெத்தட் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டு நான் சொல்லித்தர மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டிக்கு துணி வந்து கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா கொக்கி பார்ட்டுக்கும் ஐஹூக் பட்டி நம்ம கட்டுறக்கும் வந்து பார்த்தோன்னா துணி வந்து நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பட்டி பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக் பார்ட்டு, ஸ்லீவ் போர்ஷன், ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைனிங் துணியை அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பார்த்தோன்னா கட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்